வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் பொங்கல் பரிசு வெளியான முக்கியமான அறிவிப்பு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2500 ரொக்கம் வழங்கப்பட்டது. அதுவே இதுவரை வழங்கப்பட்ட அதிகபட்ச ரொக்கத்தொகையாகும். அதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கப்பணம் வழங்கப்படாமல் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டன. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதுவரை வழங்காத ரொக்கம் தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்பது தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தயாராக இருப்பதாக அமைச்சர் காந்தி அவர்கள் அறிவித்துள்ளார். ஜனவரி 10ஆம் தேதிக்குள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். பரிசு தொகையாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என்ற கேள்விக்கு பதிலளித்த காந்தி அவர்கள், அதெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சூசகமாக கூறியுள்ளார். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படலாம் என்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் சேர்த்து 6000 ரூபாய் பொங்கல் பரிசாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே நண்பர்களே, இது போன்ற முக்கியமான தகவல் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.